யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிமையானது எங்கும் காணோம் அப்படின்னு சொன்னா பாரதியார். கற்றது கையளவு கல்லாதது உலகளவுன்னு சொன்னா ஔவை பாட்டி. இந்த மாதிரி படிச்சுட்டு உட்காந்துட்டு மேடையில வாந்தி எடுக்க நிறைய பேருக்கு தெரியும், எங்களுக்கும் தெரியும். லேட்டஸ்டா நம்ம நான் தற்குறி கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள் அப்படிதான் வந்து மேடையில வாந்தி எடுத்துக்கிட்டே இருப்பார் எப்பவும். அப்படி ஒரு வாந்தி எடுக்கிற பேர்ல மொத்தமா அவதூறு வன்மம் மொத்தத்தையும் கொட்டியிருக்காப்புல. தான் ஜெயிக்க முடியலையேன்ற வயிற்றுச்சலை மட்டுமே சாராம்சமா கொண்டு ஒரு தலைவனால பேச முடியும்னா அது அண்ணன் சீமானால மட்டும்தான் முடியும். இன்னைக்கு அதை கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணுவோமா? அண்ணா, நான் தற்குறி கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அண்ணா, வணக்கண்ண. நடிகனுக்கும் தலைவனுக்கும் வித்தியாசம் தருதல கூட்டமே. என்ன இவ்வளவு வேகம்? தருதல கூட்டமாம்ல. டே சீமான் அப்படின்னு நாங்க கூப்பிட மாட்டோம்ண்ணே. ஏன்னா என் பேரு சாட்டை துரைமுருகனும் இல்லை, நான் தற்குறி கட்சியிலையும் இல்லை, நான் சீமான் தம்பியும் இல்லை. அதனால சீமான் அண்ணன் தான் சொல்லுவேன். ஆக்சுவலா டே சீமான் அப்படின்னு சொல்லணும்னு மனசுக்குள்ள தோணுதுண்ணே, ஆனா சொல்லக்கூடாதுல்ல. விஜய்க்கு ஓட்டு போட்டவங்க தருதலை கூட்டம்னா நம்ம கொஞ்சம் பின்னாடி போவோமா? பிளாஷ்பேக் சேப்பாக்க ஸ்டேடியத்துல பாருங்க. மதன்குமார் என்பது விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டது. எண்ணூரை சேர்ந்தவர், அவர் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர் என்பதும் சீமான் அண்ணன் இல்ல. அவரு போலீஸ்காரங்க பாக்ஸிங் போட்டுக்கிட்டு இருக்காரு. உங்க கட்சிக்காரர் தான். கொள்கை கூட்டத்தை உருவாக்க சொன்னா ரவுடி கூட்டத்தை உருவாக்கி வச்சுக்கிட்டு யார தருதலை கூட்டம்ன்றீங்க? சரி, உங்க கூற்றுப்படி அவரை நடிகனுக்கு ஓட்டு போட்டு தலைவனை விட்டாங்களா? சரி, புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு அப்புறம் எத்தனை நடிகர் கட்சி தொடங்கினாங்க? எல்லா நடிகரையும் வந்து முதலமைச்சர் சேர்ல போய் உட்கார வச்சிட்டாங்களா தமிழக மக்கள்? யாரை இழிவுபடுத்துறீங்க? தமிழக மக்களையா? ஒரு தமிழின துரோகி நீங்க. நான் சொல்றேன், நீ தமிழின துரோகி தான். நீ மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் வந்து தவிர்க்க முடியாத தலைவரா இவரு, தவிர்க்க வேண்டிய தலைவர் ஐயா இவரு. மாண்புமிகு நீதியரசர் அவர்களே, நீங்க இந்த இப்போ பேசின அந்த வீடியோவை ஃபுல்லா போட்டு பாருங்க. வக்கீல் வண்டு முருகன் ஜட்ஜி பாக்குற மாதிரி பாப்பீங்க. மொத்தமா தவிர்க்க வேண்டிய ஒரு தலைவர்ன்றதால் தான் மக்கள் நாங்க தவிர்த்து இருக்கோம். தமிழின துரோகியே எது தருதலை கூட்டம். புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு அப்புறம் சிவாஜி கணேசன் கட்சி தொடங்கினாரு. ஏன் உங்க ரத்தம் உறவு அண்ணன் சரத்குமார் கட்சி தொடங்கினாரு, கமலஹாசன் அண்ணன் கட்சி தொடங்கினாரு. இவங்க எல்லாம் கட்சி தொடங்கி எலெக்ஷனை சந்திச்சாங்கல்ல, அவங்களுக்கு எல்லாம் வெகு வாரியான வாக்கு போட்டு இந்த மக்கள் வந்து முதலமைச்சர் சேர்ல உட்கார வச்சிருந்தாங்களா? அப்படின்னா இந்த மக்கள் வந்து வெறும் திரைக்கவர்ச்சி ஓட்டு போட்டாங்கன்னு சொல்லலாம். மக்கள் திமுகவுக்கு சரியான ஆப்போசிட்டா நினைச்சது விஜய் அவர்களை. விஜய் அவர்கள் பேர்ல ஓட்டு போட்டது நம்பிக்கையின் பேர்ல போட்ட வாக்கு. அந்த நம்பிக்கை தமிழின துரோகியான உங்ககிட்ட வரல. டே சீமான் அப்படின்னு சொல்லலாம். ஆனா நான் சாட்டை துரைமுருகனோ நான் தற்குறி கட்சியின் ஒரு உறுப்பினரோ இல்ல, சீமானோட தம்பியோ இல்லை. அதனால மரியாதையா பேசுவேன். அடுத்து என்ன சொன்னீங்க? உங்க ஆத்தா பத்தா தாலி எடுத்து வித்தாடா வாங்கணும். உங்க ஆத்தா இல்லண்ணா, எங்க ஆத்தா தாலி வரைக்கும் பேசுறீங்களே, உங்க ஆத்தா இல்லையான்னு கேட்டேன். உங்க ஆத்தா தாலி இல்லையா? எங்க ஆத்தா தாலியை பத்தி பேசுறீங்க. உங்க அம்மா இல்ல? உங்க அம்மா இல்லையா? இல்ல உங்க அம்மா இல்லையா? ஏன்னா முதல்ல தமிழர்களோட மிகப்பெரிய சென்டிமெண்ட்ல இருக்கிற தமிழர்கள் இல்ல, மனுஷங்களோட ஒரு மிகப்பெரிய சென்டிமெண்ட் தாய். அந்த தாயை இழிவுபடுத்தியும் அடுத்து தமிழர்களோட சென்டிமெண்ட்ல இருக்கிற ஒரு விஷயம் அந்த தாலி. இந்த ரெண்டு விஷயத்தையும் இழிவுபடுத்தி பேசுற நீ தமிழனா? முதல்ல நீங்க யாரு? நீங்க வந்தேரியா தமிழனா? நாங்க கேட்கிறோம், யார் தமிழர்கள் இல்லை? நீ யார சொல்ற? நீ சொல்லிட்டனா? நான் சாட்டை இல்லை. என்ன நீங்க யார சொல்றீங்க? என் பேரு சாட்டையோ இடும்பாவன கார்த்தியோ இல்லை, வெறும் கார்த்தி தான். எந்த ஆத்தால கேட்கிற தாலி அர்த்தம்? பென்ஸ் கார் வாங்கிட்டாரு சீமான், பென்ஸ் கார். ஃபிளைட் வாங்கி ஓட்ட ஃபிளைட். சரி, நீ ஃபிளைட் வாங்கிடு. சரி, நீ ஃபிளைட் வாங்கு. அதான் உன்கிட்ட திரள்கதி இருக்குண்ணே, ஃபிளைட் வாங்கலாம். ஃபிளைட் வாங்கிட்டு இந்தியா விட்டு ஒரு அடி பறந்து காட்டு. எனக்கு நீ முடியுமா? உன்னால இந்தியா விட்டு ஒரு அடி உன்னால பறக்க முடியுமா? வானூர்தி வாங்க போறாராம், வானூர்தி. இந்தியா விட்டு ஒரு அடி நீ பறந்து காட்டு. சேலஞ்ச் பண்ற, உன்னால முடியுமா? குண்டு சட்டியில குதிரை ஓட்டிக்கிட்டு 4 தற்குறி கூட்டத்தை கூட்டி வச்சுக்கிட்டு அதுக்கு ஒரு சாட்டை துரைமுருகன் ஒரு தற்குறி கூட்டத்தை யூடியூப்ல வச்சு வன்மத்தை பரப்ப விட்டுக்கிட்டு அதுல வாங்கி தின்னுக்கிட்டு அப்படிதானே திங்கிறீங்க. தேநீரே குடிச்சது இல்லையா? தேநீர் குடிக்க மாட்டாரு, பிரியாணி சாப்பிடுவாரு. அண்ணன் பிரியாணி சாப்பிடுவாரு, கல்லு குடிப்பாரு. சீமான் அப்படின்னு கூப்பிடணும். சீமான்னு கூப்பிடுறது தப்பு இல்லை, டே சீமான்னு கூப்பிட்டாதான் தப்பு. உங்க ஆத்தா எங்க சீமான்னு கேட்கலாம், பொம்மா இல்லையா சீமான்னு கேட்கலாம். ஏன்னா கேட்கலாம்ல.
மொத்தமா அவதூறையும் வன்முகத்தையும் பரப்பிக்கிட்டு உங்களோட கட்சி தொடங்குறதுக்கான நோக்கம் என்ன? திமுக கட்சியை மாத்திட்டு ஆட்சியில அமரணும். அந்த மாற்றம் நடந்துருச்சுல்ல. திமுகன்ற ஒரு கட்சியை ஆட்சியில இருந்து அகற்றிட்டாங்கல்ல. இவர் மேல போய் உட்காந்துருக்காருல்ல. ஒரு நல்ல தமிழின தலைவனா நீ நினைச்சீங்கன்னா, நாங்க நினைக்கல, நீங்க நினைச்சீங்கன்னா போய் அவருக்கு அறிவுரை சொல்லலாம். உங்களோட அறிக்கை மூலமா அறிவுரை சொல்லி வழி நடத்தலாம். தம்பி இப்படி போவாதீங்க, இப்படி போனீங்கன்னா திரும்ப திமுக ஆட்சி வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு, நம்மளோட இலக்கு திமுக மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாது அப்படின்னு அறிவுரை சொல்லியிருக்கலாம். அதை விட்டுட்டு கல்யாணத்துல போய் திராவிடத்திட்ட மண்டிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிடக்கூடாது. ஆமாங்க, ஐஸ்கிரீம் சாப்பிட்டாரா கல்யாணத்துல? சத்தியமாங்க, நக்கி சாப்பிட்டாரா ஐஸ்கிரீம்? மண்டியிட்ட சீமான் அவர்கள் தாவேகாவையோ மாண்புமிகு முதலமைச்சர் திரு விஜய் அவர்களையோ அதை தாண்டி வாக்களிச்ச மக்களையோ பேச என்ன தகுதி இருக்கு? உங்களுக்கு யார் அந்த உரிமையை கொடுத்தது? நீ தமிழர்களோட அத்தாரிட்டியா? சாரி, என் பேர் சாட்டை துரைமுருகன் இல்ல. நீங்க தமிழர்களோட அத்தாரிட்டியா? யார் தமிழர்கள்? யார் தமிழர்கள் முடிவு பண்ண நீங்கள் யார்? அதாவது நீ யாரா சீமான்னு கேட்கலாம். ஆனா என் பேர் சாட்டை துரைமுருகன் இல்ல, என் பேர் இடும்பாவனம் கார்த்தி இல்ல, நான் தற்கொலை கட்சியில உறுப்பினர் இல்ல. அதனால என்னால அப்படி கேட்க முடியாது. நீங்கள் யாருன்னு தான் கேட்க முடியும். மொராலிட்டி முக்கியம் இல்லையா? டே சீமான்னு சொல்லலாம். ஆனா என்ன சொல்றேன், அதேதான். நான் தற்கொலை கட்சியோட மெம்பர் இல்ல. அவர் பொய்யா பேசுவார். ஒரு பொய் சொல்றாரு. ஒரு பொய்யா? பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த புலவர் பெருமானே. நீங்க பேசினா எல்லாமே பொய் தானே. ஐயா, எங்க மேதகு பிரபாகரன் ஐயா கூட நீங்க எடுத்த போட்டோ பொய், ஆமக்கரி தின்னன்னு சொன்னது பொய், AK-75 பொய், நீங்க சொன்ன 1,1125 கதைகளும் பொய். அதை தாண்டி எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. நீங்க தமிழனா இருக்க வாய்ப்பு இல்லை. தமிழனத்தை காட்டி கொடுக்கும் துரோகியாக இருக்கவே அதிக வாய்ப்பு உள்ளது.